இந்த மாலை சந்தியா நேரத்தில் நாம் பகவானுடைய திவ்ய நாமத்தை ஒரு மணி நேரம் எல்லோருமாக சேர்ந்து பாடி பகவானுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விட்டோம். இப்பொழுது நம்முடைய பிரார்த்தனை ஆரம்பிக்க வேண்டிய நேரம். இத்துடன் பகவானுடைய அருளானது எப்படியெல்லாம் வேலை செய்யும் என்பதை காட்டும் ஒரு நிகழ்ச்சி. காலையில் கூட சொன்னேன், பகவானுடைய அருள் 3 விதமாக வேலை செய்யும். ஆரம்ப காலங்களில் நாம் கேட்ட உடனே சரி என்று சொல்லி கொடுத்து விடுவார். சில சமயம் இல்லை என்று சொல்லி நாம் கேட்டதை விட பெட்டராக ஏதாவது கொடுப்பார், அதற்கும் மேலே ஏதாவது கொடுப்பார். சில சமயம் சரி என்றும் சொல்ல மாட்டார், இல்லை என்றும் சொல்ல மாட்டார். நம்மை சில காலம் காத்திருக்க வைத்து விடுவார். அந்த காத்திருக்கும் பொழுது அவர் மேல் நம்பிக்கையை வைத்து அவருடைய நாமத்தை நாம் தொடர்ந்து சொல்லி வர வேண்டும். அப்படி வந்தால் அந்த காத்திருக்கும் நேரம் முடிந்த பிறகு நமக்கு ஒரு பெரியதாக ஏதாவது கொடுத்து விடுவார், மிகப்பெரியதாக, நாம் எதிர்பாராத வரை. இந்த 3 விதமாகவும் அருளானது வேலை செய்கிறது, செய்து கொண்டே இருக்கிறது. சுவாமி சொல்வார், அருள் காற்று எப்பொழுதும் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது, எல்லா திசைகளிலும் வீசிக்கொண்டிருக்கிறது. நாம் தான் இதய கதவை திறக்க வேண்டும், அந்த காற்றை உள்ளே வரவிட வேண்டும் என்பார். வெளியே காற்று எவ்வளவு வீசினாலும் நாம் ஒரு ஜன்னல் கதவையோ இல்லை வீட்டு கதவையோ திறந்து வைத்தால் தானே காற்று உள்ளே நுழையும். அதற்கு ஒரு தகுதி வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பவானி சங்கர் என்பவர், அவருடைய மனைவி, இருவரும் பகவானிடம் மிகவும் பக்தி கொண்டவர்கள். ஒரு நாள் பவானி சங்கருடைய, அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. ஒரு நாள் பவானி சங்கரின் மனைவி நம் சுவாமியினுடைய படத்தை வரைந்து கொண்டிருந்தார். மிக்க பக்தியோடு அதை வரைந்து முடித்தார். முடித்த பிறகே அவள் கர்ப்பம் தரித்தார். அதனால் பவானி சங்கரின் மனைவி மிக உறுதியாக நம்பினாள், இது பகவானுடைய அருட்பிரசாதமே, வேறு எந்த விதமாயும் இருக்க முடியாது. இத்தனை வருடம் இல்லாமல் அவருடைய படம் வரைந்த பிறகே அவருடைய அருளால் நமக்கு இது சித்தித்திருக்கிறது, இது அவருடைய பிரசாதம் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தால் பக்தி மேலிடம் அவருடைய நாமத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அவர்களுடைய மகிழ்ச்சி சற்று பாதிக்கும் வகையில் அவளுக்கு பிறந்த குழந்தை அசைவற்று இருந்தது, ஒரு அசைவுமே இல்லை. இதை கண்டதும் அவர்கள் இருவருக்கும் பெரிய அதிர்ச்சி. டாக்டர்கள் பார்த்துவிட்டு உடனே அந்த குழந்தையை அவசரமாக இன்டென்சிவ் கேர் யூனிட் என்பார்களே, அங்கே அழைத்து போய் அங்கங்கே டியூப்ஸ் வைத்து ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் என்பார்கள், செயற்கை மூச்சு காற்று வரும்படி அமைத்தார்கள். அந்த குழந்தை அதன் வழியே தான் சுவாசித்து உயிருடன் இருந்து கொண்டிருந்தது. அதற்காக உடம்பில் இயற்கையாய் வரும் அசைவுகள் எதுவுமே இல்லை. இட் வாஸ் ஸ்டில் பார்ன். டாக்டர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி நாங்கள் 4 நாட்களை வைத்திருக்க முடியும். இந்த 4 நாட்களுக்கு இதுக்கு ஒரு லைஃப் சப்போர்ட்டாக இந்த இதை வைத்திருக்கிறோம். இந்த 4 நாட்களில் இந்த குழந்தை ஏதாவது அசைந்தால்தான் இது உயிரோடு இருக்கும், இல்லை என்றால் நாங்கள் இந்த சப்போர்ட்டையே எடுத்து விடுவோம். அதன் பிறகு நாங்கள் மறக்க வேண்டியதுதான்
என்று கூறிவிட்டனர், எச்சரித்தனர், கூறிவிட்டனர். இவர்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருந்தது. பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். முதல் நாள் போயிற்று, 2வது நாள் போயிற்று, 3வது நாள் வந்தது. டாக்டர்கள் சொன்னார்கள், இன்னும் 1 நாள் தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தினம் தினம் அந்த நர்ஸ் கிட்ட ஒரு பத்திரம் கொடுத்து அனுப்புவார்கள். அதில் என்ன எழுதியிருக்கும், இன்னும் 4 நாளைக்குள் எந்த அசைவும் வராவிட்டால் அதனுடைய மூச்சுக்காற்றை, செயற்கை மூச்சுக்காற்றை நிறுத்தி விடுவோம், அதற்கு தாங்கள் சம்மதிக்க வேண்டும் என்ற பத்திரம் அது. அதில் இவர் கையெழுத்திட வேண்டும், பவானி சங்கர் கையெழுத்திட வேண்டும். ஒரு முறையும் இவர் கையெழுத்து விடும்பொழுது இவருடைய ஹிருதயம் அலரும். ஆனால் அவர் மனைவியோ அவரிடம் சொல்வாள், ஏன் கவலைப்படுகிறீர்கள், நமக்கு சுவாமியினுடைய பிரசாதம் அல்லவா, நான் நிச்சயமாக சொல்வேன், இது சுவாமியினால் மட்டுமே சம்பவித்திருக்கிறது, சுவாமி எப்படியும் அந்த குழந்தையை காப்பாற்றுவார், அவர் கொடுத்த பிரசாதம் எப்படி வீணாகும் என்று கேட்டாள். நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். அவளுடைய மன உறுதி, அவளுடைய நம்பிக்கை அவருக்கும் நம்பிக்கையை ஊட்டியது. அவரும் தொடர்ந்து நாமம் சொல்லிக்கொண்டே இருந்தார், வேண்டிக் கொண்டே இருந்தார்கள் இருவரும். 3வது நாளும் அந்த பத்திரத்தில் அவர் கையெழுத்திட்டார். அப்பொழுது அந்த டாக்டர்கள் சொன்னார்கள், நாளை 1 நாள் தான் நாங்கள் எடுத்து விடுவோம். ஒரு அல்டிமேட் வார்னிங் மாதிரி கொடுத்தார்கள். அதை கேட்ட பிறகு பவானி சங்கரால் தாங்க முடியவில்லை. அடிவயிற்றிலிருந்து அவருக்கு ஓலம் எழுந்தது. யோகிராம் சுரத்குமார் என்று அலறினார். என்னால் அடுத்த நாளைய பத்திரத்தை அந்த நர்ஸ் கையில் கொண்டு வந்திருந்தாள். அதில் அதை அவர்கள் எழுதியிருந்தார்கள், நாளைக்கு அது வேலை செய்யாவிட்டால், அந்த குழந்தைக்கு அசைவு இல்லாவிட்டால் அந்த டியூபை எடுத்து விடுவோம், மூச்சு காற்றை நிறுத்தி விடுவோம், லைஃப் சப்போர்ட்டை நிறுத்தி விடுவோம். கீழே இவருடைய இடத்தில் இவர் சைன் பண்ண வேண்டும். இவரால் முடியவில்லை. தார தாரையாக தண்ணி வருகிறது, கண்ணீர் வழிகிறது. இதயத்திலிருந்து யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் என்று அலறுகிறார். என்ன, எப்படி அதில் தன்னுடைய கையெழுத்து இடுவது என்பது அவருக்கு தெரியவில்லை. சுற்றிமுற்றும் பார்க்கிறார். அப்பொழுதுதான் அவர் பார்த்தார், இந்த குழந்தை மட்டுமல்ல, இன்னும் ஒரு 13 குழந்தைகள், மொத்தமாக 14 குழந்தைகள் இந்த மாதிரி செயற்கை மூச்சு காற்றினால் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, அசைவின்றி இருக்கின்றன, எல்லாமே அதே கதியில் இருக்கின்றன. அப்பொழுது அவருக்கு மனதுக்கு தோன்றிட்டு, என்னுடைய குழந்தையை மட்டும் நினைத்து நான் அழுகிறேனே, எத்தனை குழந்தைகள், அவர்களுக்கு எத்தனை பெற்றோர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கும் இதே கதி தானே என்று அவர் நினைத்த பொழுது அவருடைய அவலம் இன்னும் ஜாஸ்தியானது. அதனால் அவர் யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் என்ற அடிவயத்திலிருந்து அலறினார். அப்படி அலறிக்கொண்டே இருந்து அந்த பத்திரத்தை நர்ஸ் நீட்டிய பொழுது அதில் யோகிராம் சுரத்குமார் என்று சைன் செய்து விட்டார். தன்னுடைய பெயரை போடுவதற்கு பதிலாக யோகிராம் சுரத்குமார் என்றே எழுதிவிட்டார். தொடர்ந்து அவர்கள் அலறி அலறி நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். மறுநாள் டாக்டர்கள் குறிப்பிட்ட நேரம் வந்தது. அப்பொழுதுதான் அந்த அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம்? இவர்களுடைய குழந்தையின் உடம்பில் மட்டுமல்ல, அங்கு இருந்த 14 குழந்தைகள். ஏனென்றால் அவர் நினைத்தார் அல்லவா, என் குழந்தைக்காக மட்டும் நான் வேண்டிக் கொள்கிறேனே, மிச்ச குழந்தைகளும் அதே கத்தியில் தானே இருக்கிறார்கள். யோகிராம் சுரத்குமார் அனைவரையும் காப்பாற்று, எல்லா குழந்தைகளையும் காப்பாற்று என்று அலறினார். அவருடைய அந்த அலறல், அதற்காக அவர் செய்த நாமும் வீணாகவில்லை. மறுநாள் காலையில் உரிய நேரம் வந்த பொழுது அந்த 14 குழந்தைகளின் உடம்பிலும் அசைவு இருந்தது. டாக்டர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி இது நேர்ந்தது, எப்படி இது நேர்ந்தது? அதற்கு பிறகு 2 நாளில் அத்தனை குழந்தைகளையும் ஒரே நாளில் டிஸ்சார்ஜ் செய்து விட்டார்கள். அவர்கள் எல்லாம் போயிற்று, இனி நம்பிக்கையே இல்லை. அந்த குழந்தை பிழைக்காது என்ற நினைவுக்கு வரும் பொழுது அந்த சமயத்தில் மனம் சுருங்கி எதிர்மறை எண்ணங்கள் நம்மை மேலோங்கி நிற்கும்.
எப்படியோ ரியாக்ஷன் வரும். ஆனால் பவானி சங்கருக்கும் அவருடைய மனைவிக்கும் பகவான் மீது இருந்த பக்தியினாலும் அவர்கள் கூறிய நாமத்தினாலும் அவர்கள் அவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையினாலும் அந்த நேரத்தில் தன் குழந்தைக்கு மட்டும் தாம் இத்தனை நாள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோமே, இத்தனை குழந்தைகள் இருக்கிறது, எல்லா குழந்தைகளையும் பகவான் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பெரிய பிரார்த்தனை அவரிடம் இருந்து எழும்பியது. அந்த ஜெனராசிட்டி அது ஒன்றே அவரை காப்பாற்றி இருக்கும். அது கண்டிப்பாக பகவானை மகிழ்வுற செய்திருக்கும். அது மட்டுமல்ல, அவருடைய மனைவி இது பகவானுடைய பிரசாதம் என்று உறுதியாக நம்பினாள். எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு அந்த குழந்தையை திரும்ப பிரசாதமாக பகவான் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவர்களுடைய நிலையில் இருந்த எல்லா பெற்றோர்களுக்கும் அது நடந்தது. ஒருமுறை என்னிடம் பகவான் சொல்லியிருக்கிறார், இந்த பிச்சைக்காரன் வேலை செய்யும் பொழுது யாரேனும் ஒருவருக்கு என் தந்தை ஆசீர்வாதம் செய்தால் அந்த ஒருவருக்கு மட்டுமல்ல, அவருடைய நிலையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த ஆசீர்வாதம் செல்லும். என் தந்தை சிறியதாக எதுவுமே செய்ய மாட்டார். அவர் எது செய்தாலும் அது ஒரு பெரிய நிலையில் தான் இருக்கும். அதனால் எந்த சூழ்நிலையில் யாருக்கு இந்த பிச்சைக்காரனிடமிருந்து ஆசீர்வாதம் போனாலும் அந்த சூழ்நிலையில் உள்ள மற்றவர்களுக்கும் அது போய் சேரும் என்று கூறினார். அதை இங்கே பார்க்கும்பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதுதான் நடந்திருக்கிறது. அதற்கேற்ற பிரார்த்தனையும் பவானி சங்கர் அவருடைய மனைவி மனதிலும் ஏற்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? பகவான் நம்மை காத்திருக்க வைப்பார். அந்த காத்திருக்க வைக்கும் நேரம் நமக்கு சோதனை நேரம். அதையும் மீறி, நம்முடைய வேதனையையும் மீறி அவரை நாம் பற்றி கொண்டே இருந்தோமானால், அவருடைய நாமத்தை பற்றி கொண்டே இருந்தோமானால், கண்டிப்பாக கடைசியில் என்ன செய்ய வேண்டுமோ அவருடைய பங்கை அவர் செய்து விடுவார். ஆக நாம் தினம் தினம் பகவானுடைய பவர்ஃபுல் நாமத்தை சொல்லி வேண்டிக் கொண்டே இருக்கணும். இன்றும் நாம் வேண்டிக் கொள்வோம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அவர் நமக்கு எத்தனை சோதனை தந்தாலும், எத்தனை நேரம் காத்திருக்க வைத்தாலும், முடிவில் அவர் நமக்கு பெரியதாக ஏதாவது ஒன்றை கொடுத்து விடுவார். ஒரு குழந்தை இல்ல, 14 குழந்தைகள் உயிர் பிழைத்தனர். Today, after this chanting of this powerful name, we will recall a certain incident which will inspire all of us in the present state and help us keep our faith and devotion to Bhagwan. One Bhavani Shankar, a devotee from Chennai, he and his wife are very devoted to Bhagwan Yogiram Surat Kumar. They would chant his name always. And at one point, his wife was drawing the picture of Bhagwan. There are no issues. And with great devotion and faith, she was drawing the picture of Bhagwan. After she finished, she conceived. She got what she had been waiting for all along. Bhagwan gave her the gift of pregnancy. She thought it was only Bhagwan's grace that she was able to conceive at all. And after that, her chanting, devotion continued unabated. And both of them had great hope and expectation out of this. But unfortunately, when the time came for delivery, the child was born still, to the dismay, disappointment of the parents. And they found out that the child had to be rushed to intensive care unit immediately.
and put on artificial life support. They were terribly disappointed, frustrated, yet the wife, she was very firm. She said to her husband, "Don't worry, this is a gift from Bhagwan, this is a prasad from Bhagwan. It cannot go waste. Bhagwan will see to it, Bhagwan will save the child. Don't lose hope." And she kept on chanting the name, and Bhavani Shankar also picked up the losing faith, and he continued. Every day, added to this torture and agony, the nurse would bring a certain form to be signed by Bhavani Shankar. The form would declare that the child would be put on the tubes, an artificial respiration, only for 4 days. If there is no movement at all in the body of the child, then on the 4th day it would be removed. And he had to sign the form of agreement. So he was signing 2 days, 3 days, always hoping and hoping that Bhagwan would do something. And then the 3rd day, the doctors came and warned him again, there's only 1 more day, tomorrow we would see. If the stillness continues, we are sorry to say we have to do what we have to do, remove the tube. Please get reconciled to that. And then the nurse brought the form. Now, Bhavani Shankar was shocked, absolutely shocked, beyond any thinking, any reasoning. He just did not know what to do. He was stunned. In spite of his wife's faith and devotion, the ultimatum has been given, and he had to sign it. When he was about to sign, in the depths of his heart, something stirred. A scream came. He screamed from the depths of his heart, from the depths of his being. Yogiram Sarat Kumar. And while screaming, he just looked around, and that was the time he found out, along with his baby, there were other babies also, altogether 14 of them, in a similar condition with tubes and artificial respiration, and the anxious parents waiting for a good news. And suddenly, the whole thing sank inside him, and he knew instantly that he had been praying only for his child when all other children were battling for life. And then the prayer started from the depth of his being. Bhagwan, Yogiram Sarat Kumar, this is your gift to us. And there are 14 of them. I cannot even pray that you should save my child alone. You have to save all these 14 children. And the prayer came from the depth of his being with his Nama. He was screaming, Yogiram Sarat Kumar, and praying and praying. The next day morning, there was no hope at all in anybody's heart, but the Nama continued from the very depth of the being for both of them. And then the doctors, to the amazement of the doctors, the medical staff there was a stir in the body of the baby. Not only this baby, all the 14 babies moved. There was a sign of life. There was a movement. Now here I should say, when the form was brought to him the previous day, just before he screamed Yogiram Sarat Kumar, when he was absolutely stunned out of all action, and that was the time the nurse chose to
extend the form to him. The prayer for all the children rose from the depth of his being, and where he would sign his name every day. Because of the screaming Yogi Ram Sarath Kumar, he signed Yogi Ram Sarath Kumar in the form. And the nurse looked at him without saying anything, and she took it away. And the next day, Yogi Ram Sarath Kumar's grace and compassion worked, and all the 14 children survived. That he screamed Yogi Ram Sarath Kumar from the depth of his being for all the children, unselfishly. And his signing Yogi Ram Sarath Kumar in the place of his name did the magic. It appealed to the fountainhead of all grace, the compassionate Yogi Ram Sarath Kumar, and all the 14 children were saved.